அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் சந்திக்க இருக்கிற நமது உறவு கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் நமது அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களின் அன்பு தம்பி பழனிவேல் அவர்களை தான். வாங்க அவர்கிட்ட கேள்விகளை கேட்டு சிறந்த பதில்களை பெறுவோம். வணக்கண்ணே. வணக்கம். வணக்கம். கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி செயலாளராக இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 2020 கட்சி கட்டமைப்புக்குள்ள வந்தேன். அப்பையிலேருந்தே நீங்க தொகுதி செயலாளர் தான். எப்படி போயிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி? நீங்க எப்படி இந்த கட்சிக்குள்ள வந்தீங்க? எதை அடிப்படையா வச்சு வந்தீங்க? முதலாவதாக இந்த வெண்மணி வலையொலி மிக சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்கள். இந்த கட்சிக்குள்ள நாம ஈழப்போர் நடக்கும்போதே வந்துட்டோம். அதுக்கு முன்னாடியே அண்ணன் சீமானை கலை இலக்கிய மேடைகள்ல பேசும்பொழுது நம்ம பார்த்துருக்கோம். அவங்களோட பேச்சை கேட்டிருக்கோம். அந்த பேச்சு அப்படியே அண்ணனோட பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அண்ணன் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறாங்க. அப்ப பார்க்கும்போது ஈழப்போர் ரொம்ப தீவிரமடையுது. அந்த சமயத்துல அண்ணன் ஈழப்போரை ஆதரிச்சு மிக பயங்கரமா பேசுறாங்க. அதெல்லாம் நம்ம உற்று கவனிச்சுட்டே இருக்கோம். மதுரையில பேசுறாங்க, அப்புறம் பல்வேறு கூட்டங்கள்ல பேசுறாங்க. அதை நம்ம தொடர்ந்து கவனிச்சோம். 2009 ரொம்ப தீவிரமான தீவிரமான போர் இருக்கும்போது அந்த சமயத்துல அண்ணன் பேசின வீடியோக்களை பார்த்து அதுக்கு பிறகு அப்படியே உள்ள வந்தோம். 2010 கட்சிக்கு வந்துட்டோம். 2009 வந்துட்டோம். அதுக்கப்புறம் இயக்கமா இருந்தது. அப்புறம் கட்சியா 2010 கட்சியா மாறுச்சு. அதுதான் அப்போ உள்ள வந்தது. அதுக்கு பிறகு நாங்க ஒரு குறிப்பிட்ட குறைந்த பேர் தான் இருந்தோம். இப்போ திருவாரூர்ல இருந்து அண்ணன் ஆட்சி நம்ம புத்தூர்ல ஒரு கூட்டம் போட்டோம் இயக்கமா இருக்கும்போது. அதுக்கு பிறகு அப்புறம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தொடர்ந்து அண்ணனை கண்காணிச்சு 2010 மதுரை மாநாடு அப்போ தொடர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு சாதாரண அரசியல் கட்சி இல்லை. எல்லார் பார்வையிலையும் அரசியல் கட்சினா எப்படிதான் இருக்கணும். நம்ம என்ன நினைச்சோமோ, சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை என்ன நினைச்சோமோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோம். அதுக்கு பிரதிபலிப்பா நாம் தமிழ் கட்சி இருந்துச்சு. கண்டிப்பா. அதனாலதான் நம்ம நாம் தமிழ் கட்சியை வந்தோம். எப்படி சொல்றது, நான் அண்ணன் தான் சொல்லுவாங்க, நல்ல பள்ளிக்கூடம், உன் பிள்ளைக்கு படிப்பு வேணும், நல்ல பள்ளிக்கூடத்துல சேரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நல்ல அரசியல் வேணும்னா நாம் தமிழ் கட்சிக்கு வா அப்படின்னாரு அண்ணன். அதான் உண்மை. அந்த நல்ல அரசியலை நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கொடுக்குது. ஏன் இந்தியாவுக்கே மிகப்பெரிய உதாரணமா இருக்கிறது நாம் தமிழ் கட்சி தான். இன்னைக்கு அண்ணன் எடுக்கிற முடிவுகள் தான், அண்ணன் எடுக்கக்கூடிய கட்டமைப்பு வழிகள் தான் இன்னைக்கு அனைத்து கட்சிகளும் பின்பற்றுறாங்க. அதான் யதார்த்த உண்மை. அதுல ஒரு சரியான அரசியல் கட்சியில் நம்ம இருக்குங்கிறது இன்னைக்கு வரை பெருமையா இருக்கு, ஒரு நிறைவா இருக்கு. ஆமா, நிறைவா இருக்கு. இப்ப ஈழ விடுதலை போராட்டத்தை தாண்டி தமிழ்நாட்டு அரசியல்ல அண்ணனை எந்த இடத்துல நீங்க இருக பிடிக்கிறீங்க? எந்த கொள்கை, எந்த மாதிரியான பாதை, அண்ணனோட பாதையில எது உங்களை ரொம்ப இருக்க பற்ற வைக்குது? இப்ப எளிய மக்களும் அரசியல் செய்யலாம் அப்படின்னு சொன்னது அண்ணன் சீமான் மட்டும்தான். பணமே இல்லாம அரசியல் செய்ய முடியும்னு சொன்னது அண்ணன் சீமான் தான். அது இன்னைக்கு வரையும் நடைமுறை சாத்தியமா இருக்கு. நம்ம எல்லாம் ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்து அந்த அரசியல் கட்சியில நம்ம பயணிப்போமா அப்படிங்கிறதே பெரிய ஆச்சரியம். கண்டிப்பா. நம்ம இருக்கிற குடும்ப சூழல்ல நம்ம ஒரு அரசியல் கட்சியில ஒரு செயலாளராக இருக்கமே அப்படிங்கிறது ஒரு பெரிய பெருமையா இருக்கு. என்ன காரணம்னா பின்புலமே இல்லாம அதுதான் அண்ணன் கிட்ட பிடிச்சது. என்னன்னு கேட்டீங்கன்னா, எளிய மக்களும் இந்த அரசியலை செய்ய முடியும், அனைவரும் இந்த அரசியல் தளத்துல இருந்தாதான் இந்த அரசியல் சாக்கடையை சுத்தம் செய்ய முடியும்னு அண்ணன் சொல்லாரு. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு வரையும் இந்த அரசியல் மிக வேகமா மிக சிறப்பா போயிட்டு இருக்கு. சாதிய பின்புலமும் இல்ல, பொருளாதார பின்புலமும் இல்ல, சமூக பின்புலமும் இல்லாம ஒரு தனிநபரோட பேச்சு கேட்டு இவ்வளவு தூரம் வளர்ந்து வருவதுதான் அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். அது அண்ணனோட முழு பேச்சு தான் அனைவரையும் ஈர்த்தது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய வலிமையான கட்சியா மாத்திருக்கிறதும் அதுதான் காரணம். கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி செயலாளரா இருக்கீங்க. கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி ஓரளவுக்கு படிப்படியான வளர்ச்சியை பெற்றுக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு இந்த களம் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமா இருக்கு? நாம் தமிழர் கட்சிக்கு தான் முழுமையான சாதகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தையும் பெரிய கொள்கையும் எடுத்து கொண்டு போறோம். இது மக்களுக்கு புரியறதுக்கு தான் கொஞ்சம் தாமதமாகுமே தவிர, மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த நிலைப்பாடுல இருந்து யாரும் மாற மாட்டாங்க. அதான் யதார்த்த உண்மை. சரியான அரசியலை மக்களுக்கு செய்யக்கூடியது நாம் தமிழர் கட்சி தான். ஆனா பல்வேறு அரசியல் கட்சி சொல்லுவாங்க நாங்க மக்களுக்கானவர்கள் அதுன்ட்டு. இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோட திட்டங்கள் எல்லாமே ஒரு பார்வைக்கான திட்டங்கள், ஒரு விளம்பர திட்டங்கள் தான். ஆனா நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகளும் திட்டங்கள் தான் நாளைக்கு 100 ஆண்டுகள் இருந்தாலும் அடுத்த தலைமுறை வாழ்வதற்கான திட்டங்களை நாம் தமிழ் கட்சி கையில வச்சிருக்கு. அதற்கான வழிமுறைகள் தான் நம்ம இந்த கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில கொண்டு போய் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் மிக சிறப்பா வளர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு கட்சி இல்லாத இடங்களே இல்லைன்னு கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு. எளிய மக்கள்கிட்ட, நம்ம சாதாரண மக்கள்கிட்டையும் இந்த அரசியல் கட்சியை கொண்டு போறோம். அவங்களும் தன்னார்வமா எடுத்து
ஆமா இது வந்து எங்க பிள்ளைகளுக்கான அடுத்த வாழ்வியலா இருக்கு, மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு எங்களுக்கு, இது எங்க பிள்ளைகளுக்கு நாம் தமிழ் கட்சியை விட்டா வேற வழி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்க. கண்டிப்பா நம்மளோட சேர்ந்து பயணிப்பாங்க எல்லாருமே. கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி எந்த அளவுக்கு சவாலா இருக்கு? சவால்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இளைஞர்களை மட்டும் வச்சிருக்கு. ஏன்னா அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம கொண்டு போகும்போது இளைஞர்கள் எல்லாம் நம்பி வர்றது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்ப அந்த அடிப்படையில எந்த சவாலும் நமக்கு பெருசா இல்லை. பல பேர் சொல்லுவாங்க இது வந்து ஒரு பல்வேறு அரசியல் கட்சிகளோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் தகர்த்தெறிஞ்சு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெறப்போகுது. அதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொண்டிருக்கோம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி 19,000 வாக்குகள் வாங்கியிருக்கு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு சிறந்த கடினமான உழைப்பு, அந்த என்ன சொல்றது பணம் காசு இல்லாம இந்த அரசியலை சந்திச்சு இந்த தேர்தலில் நின்று இப்படியும் இருக்க முடியும், வாக்குகள் வாங்க முடியும். இன்னும் எதிர்பார்த்தோம், நம்ம ஒரு பெரிய வாக்குகளை எதிர்பார்த்தோம், இருந்தாலும் கொஞ்சம் குறைஞ்சிட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 19,000 வாக்குகளும் ஒரு பைசா செலவு இல்லாம மக்கள் போட்ட ஓட்டு. ஏன்னா பல பேர் 200 ரூபா 500 ரூபா பணம் கொடுத்து இந்த வாக்குகளை பார்லமெண்ட் தேர்தலே வாங்கினாங்க. அப்படி இல்லாம நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் ஒவ்வொன்றும் ஒரு வலிமையான வாக்கா 19,000 வாக்கு வந்திருக்கு. ஆமா, 2016 மக்கள் நல கூட்டணியில கம்யூனிஸ்ட் கட்சி இதே கீழ்வேலூர் தொகுதியில 15,000 ஓட்டு தான் வாங்கினாங்க. ஆமா, நம்ம பாராளுமன்ற தேர்தலில் 19,000 ஓட்டுகளை தாண்டிட்டோம். ஆமா. அப்ப அதனால வந்து ஒரு எளிய மக்கள் கிட்ட இருந்து அரசியல் செஞ்சு ஒரு சாதாரண மனிதர் ஒரு தெருவா கொண்டு போய் இந்த தத்துவங்களை வச்சு நம்ம வாக்கு வாங்கியிருக்கோம். அது ஒரு பெரிய சிறந்த எடுத்துக்காட்டு தான். எழுத மாட்டாங்க ஊடகம், இருந்தாலும் நம்ம தான் அது வெற்றி வாய்ப்பை உறுதியா பெற்றிருக்கோம். இந்த 19,000 வாக்குக்கும் உண்மையான ஓட்டு. கண்டிப்பா எதுக்கும் விலை போகாத, நான் நாம் தமிழ் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் தான் போடுவேன்னு சொன்ன ஓட்டு. அதனால எதை பத்தி நம்ம வந்து எச்சப்பட வேண்டியது. இந்த நேரத்துல வந்து உண்மையான ஓட்டு அது. இந்த நேரத்துல வந்து வேட்பாளர் கார்த்திகாக்காவுக்கு ஒரு நன்றி ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட உழைப்பு வந்து கடுமையான உழைப்பு. என்ன சொல்றது, நம்ம ஓய்வா இருந்தாலும் அவங்க விட மாட்டாங்க, அப்படியேப்பட்ட ஓய்வு இல்லாம உழைச்சவங்க. அதனால அவங்களோட உழைப்பையும் சாதாரணமா சொல்ல முடியாது. அற்புதமான ஒரு வேட்பாளரை நமக்கு அண்ணன் கொடுத்தாரு. அதன் அடிப்படையில் தான் நம்ம ஒரு பெரிய வாக்கு நம்மள்ட்ட யார்ட்டுமே கேட்கல, அண்ணனே கூப்பிட்டு கொடுத்து சிறப்பா நகர்த்தி விட்டார். சிறந்த 2024 தேர்தல் சிறந்த தேர்தல் தான். நாகை மாவட்டத்துல 1000க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சி உறவுகள் வேறொரு புதிய கட்சிக்கு போனதா ஒரு பெரும் ஒரு பொய்யான தகவலை இந்த ஊடகங்கள் பரப்புனுச்சு. அதை கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியும் நாகை மாவட்டத்துக்குள்ளதான் வருது. அதை சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள்? 1000க்கும் மேற்பட்டவர்கள் இணைஞ்சாங்க போனாங்களா? தந்தி டிவில அப்படிதான் போட்டிருக்காங்க. அது ஊடக அறமே இல்லை அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு தொலைக்காட்சி ஒரு செய்தியை ஒளிபரப்பு பண்ணுதுன்னா அந்த செய்தியை நம்பிதான் நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிறோம். இப்படி ஒரு அறம் இல்லாத ஒரு செய்தியை போடுறாங்க, அதை நம்ம எடுத்து கேள்வி கேட்டாலும் அதுக்கு சரியான பதில் இல்லை. ஒரு தவறான செய்தி அது. 1000 பேர் போனது அப்படிங்கிறதுலாம் ஒரு தவறான செய்தி. நம்ம கட்சியில இருந்து ஒருத்தர் கூட அதுல போல. நம்ம கூட நம்ம மண்டல செயலர் அப்பு கூட கேட்டிருந்தாரு, யாரு போயிருக்காங்க உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் காட்ட முடியுமா அப்படின்னு கூட கேட்டிருந்தாரு. ஆனா ஒரு அறம் இல்லாத ஊடகமா இருக்கு. இந்த அறம் இல்லாத ஊடகத்தை சரியா ஆளுங்கட்சி பயன்படுத்திக்கிட்டு காசுக்கு விளைவு போகக்கூடிய ஊடகங்களை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அரசியல் செய்யறாங்க. உண்மையா போனது திமுகல இருந்து தான் பிரிஞ்சு போனாங்க. திமுக அதிமுகல இருந்து தான் பிரிஞ்சு போனாங்க. இன்னைக்கு போனவர் கூட இன்னைக்கு திமுகவுல இருந்து பிரிஞ்சு யார் தலைமையில போய் அங்க வெற்றி கழகத்துல இணைஞ்சாங்களோ அவரே இன்னைக்கு வெற்றி கழகத்துல இல்ல, இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்காரு. அது உண்மை. இன்னைக்கு வந்து நாகப்பட்டினத்துல யார் தலைமையில போய் சேர்ந்தாங்களோ அவரே இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்காரு. சேகருங்கிறவரு வெற்றி கழகத்துல இருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அவர் தலைமையில தானே அந்த அத்தனை பேரும் போய் சேர்ந்து அப்படிதான் சேர்ந்தேன்னு சொன்னாங்க. அப்படிதான் ஊடகத்துல நாமளும் செய்தி பார்த்தோம். ஆனா பாத்தீங்கன்னா அவரே முதன்மையான அவரே வெளியாக்கப்பட்டிருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு வந்து ஊடக அறமே இல்லாம அந்த ஊடகங்கள் செயல்படுறது ரொம்ப கொடுமையானது. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க ஒரு நபர் கூட அதுல இணைஞ்சு போகல. அது உண்மையா போனது திமுக அதிமுகவை சேர்ந்தவங்க தான் போனது. இப்ப ஜனநாயகத்தின் 4வது தூண் இந்த ஊடகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஜனநாயகமும் இல்லை, அந்த 4வது தூணையும் காணும். இந்த சூழ்நிலையில இந்த மக்களுக்கு எந்த செய்தி சரியான முறையில கிடைக்கும்? ஜனநாயகத்தின் 4வது தூண்னு சொல்றாங்க, ஆனா அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு காலகட்டத்துல வந்து ஊடகங்கள் இல்லாத குறைவா இருந்த காலகட்டங்கள்ல செய்தித்தாள்ல எழுதுறது, இப்படி புத்தகங்கள் எழுதுறது, அந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம். அப்படி இருந்த காலகட்டத்துல அந்த அறம் இருந்துச்சு. இன்னைக்கு ஊடகத்துல அறம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு பாருங்க, பல்வேறு செய்தி சேனல்கள்ல போடுறாங்க,
அண்ணன் பேசக்கூடிய 1000 செய்தி இருக்கு, சீமானன் பேசக்கூடிய 1000 நல்ல செய்திகள் இருக்கு. கண்டிப்பா. ஒரு இடத்துல ஒரு செய்தி ஏதாவது சொன்னான்னா உடனே அதை பிரபலமாக்குவாங்க. ஆமா, எதிர்மறையே ஏதோ இப்போ இருக்கிற காலகட்டத்துல திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சி ஊடகத்தின் மூலம் நெருக்கடி கொடுக்கப்படுது. ஊடகத்தின் மூலம் நாம் தமிழ் கட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய அறமற்ற செயலை இந்த ஊடகவாதிகள் செய்யறாங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். ஊடகவாதிகள் தான் செய்யறாங்களா, அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா? ஊடகவாதிக்கு பின்னாடி அரசியல் இருக்கு, முழுமையா அரசியல் தானே. ஊடகத்தை இயக்குறது இன்னைக்கு அரசியல் தானே. இன்னைக்கு ஆளுங்கட்சி முழுக்க ஒரு 25-30 சேனல்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்காங்க. அந்த சேனல்கள் தான் இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க அண்ணனை பத்தி தவறுதெல்லாம் செய்திகளை போடுறாங்க, முழுக்க முழுக்க தவறுதான விமர்சனங்கள் எழுதுறாங்க. கண்டிப்பா. எவ்வளவு நல்ல செய்யறோம். அண்ணன் கூட கடைசியா சொன்னாரு, இப்போ ஒரு மேடையில ஒரு பல லட்சம் யூனிட் ரத்தம் கொடுத்துருப்போம், அந்த நல்லதை எடுத்து போடுறதுக்கு ஒரு ஊடகமும் கிடையாது. என்ன இந்த பாருங்க, நாகப்பட்டினம் மாவட்டத்திலேயே 4 பேரு குருதி கொடை கொடுத்ததுக்கான சரியான விருது பெற்றிருக்கோம் தலைமை மருத்துவமனை. அந்த 4 பேர்ல ஒரே ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் விருது வாங்கியிருக்கு. அப்ப மத்த 3 பேரும் சமூக இயக்கங்கள், கல்லூரிகள் இப்படி வாங்கியிருக்காங்க. அப்ப இது பாருங்க, இவ்வளவு நல்லது செய்யற ஒரு நாம் தமிழ் கட்சியை நல்லது செஞ்சதை எடுத்து போட ஒரு ஊடகம் கிடையாது. கண்டிப்பா. அறமற்ற ஊடகங்கள் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய போறாங்கன்னு தெரியல. ஒருத்தர் சார்ந்தே போறது, ஆளுங்கட்சி சார்ந்தே போறது, அது ஒவ்வொரு திறங்களும் நடக்கும். அது இந்த முறை திமுகவோட ஐடிவிங் ரொம்ப பிரபலமாகி இந்த ஊடகத்தை கையில வச்சுட்டு சிறப்பா செயல்பட்டு. இப்போ ஒரு பக்கம் அரசியல் கட்சிகள், மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுக்குமே நீங்க எதிர்கட்சியா இருக்கீங்க. அதை தாண்டி பத்திரிகை துறையும் உங்களுக்கு எதிராக இருக்கு. எப்படி 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போறீங்க? ஆமா, ஒவ்வொருத்தருமே ஊடகம். இப்ப மற்ற கட்சிகள்ல பாத்தீங்கன்னா நீங்க காசு கொடுத்துதான் ஊடக செய்தியை கொண்டு போகணும். நாம் தமிழர் கட்சிக்கு பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஊடகம். அண்ணன் என்ன அங்க சொல்றாரோ அந்த செய்தியை கடைசி கட்ட தம்பிகள் வரையும் அந்த செய்தியை எழுதுவாங்க. நீங்க இப்போ நீங்க பத்திரிகையாளரா பேட்டி எடுக்கிறீங்கன்னா இதே மாதிரி எனக்கு கீழே இருக்கிற தம்பிகளை கேட்டாலும் இதே செய்தி தான் சொல்லுவாரு. கூட்டணி வைப்பீங்களா? வைக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. எந்த கட்சியோட கூட்டணி செய்வீங்களா? சேர மாட்டான் பாரு. ஓட்டுக்கு காசு கொடுப்பீங்களா? கொடுக்கவே மாட்டோம் பாரு. நீங்க என்னதான் செய்வீங்க அப்படின்னு கேட்டா, மக்களுக்கு நல்லது செய்வோம். மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கான அடிப்படை கட்டமைப்பு தத்துவங்களை நாங்க வச்சிருக்கோம். சரியான கொள்கை தத்துவங்களை எடுத்துட்டு போறோம். இதுதான் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற தத்துவத்தை கொண்டு போறோம். இது எல்லாமே நொடி பொழுதுல மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்போம். அதுக்கான ஊடக வலிமை நாங்க ஒவ்வொருத்தரும் ஊடகமா வந்து செயல்படுவோம். ஏன்னா அதுக்கு வந்து பெரிய தொலைக்காட்சி தான் எங்களுக்கு செய்தி போடணும் அவசியம் இல்லை. நீங்க எவ்வளவு காலத்துக்கும் நீங்க நெருப்பை குப்பையை போட்டு மூட முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரம் வேணா மூடி வைக்கலாம், சின்ன நெருப்பா இருக்க வரையும். இப்ப அடர்ந்த பெரும் காற்று பெரும் நெருப்பா இருக்கு. 36 லட்சம் ஓட்டை வாங்கியிருக்கிறோம். இவ்வளவு பெரிய நெருப்போட நாங்க இருக்கிறோம். அதனால மிகப்பெரிய வலிமையா நாம் தமிழ் கட்சியோட செய்திகளை நம்ம கொண்டு சேர்ப்போம். அது அண்ணனோட சீமானோட பேச்சுகள் வந்து முழுக்க மக்களை கவர்ந்து இழுக்கும். அது இழுத்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வந்து அரசியல் தலைவர்கள்லயே அண்ணன் சீமான் வைக்கிற கொள்கைகளும் கோட்பாடுகளும் தான் இன்னைக்கு நிலைச்சு நிக்குது. இன்னைக்கு வந்து மாவட்ட செயலாளர்கள் போட்டாங்க. மற்ற கட்சிகள்லாம் ஒரு மாவட்டங்கிறது வந்து ஒரு மாவட்டத்துக்கு உள்ளடக்கிய அத்தனை தொகுதிகளும் சேரும்னாங்க. முதல்ல அண்ணன் சீமான் தான் சொன்னாங்க, ஒரு தொகுதி தான் ஒரு மாவட்டம் அப்படின்னாங்க. அந்த கட்டமைப்பு இன்னைக்கு எல்லாரும் கையில எடுத்திருக்காங்க. எல்லா கட்சியிலும் எடுத்திருக்காங்க. முதல்ல என்ன செஞ்சாங்க, 2 தொகுதியை ஒரு மாவட்டமாக்குனாங்க. அப்புறம் 2 தாலுகா ஒரு மாவட்டமாக்குனாங்க. வேற வழியே இல்லாம ஒரு தொகுதி ஒரு மாவட்டமா வருது. இப்ப அண்ணன் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை சீமான் எடுத்திருக்காரு. அது வெளியில ஊடகத்துல எப்படி சொல்றேன்னு தெரியல. அந்த கட்டமைப்பு புலிப்பாய்ச்சல் அதன் அடிப்படையில் நம்ம செயல்பட்டோம்னா இன்னும் பெரிய வெற்றியை நம்மளால காண முடியும். 2026 நமக்கு சாதகமா அமையும். 2024 நமக்கு சாதகமா அமையும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றிண்ணே, மகிழ்ச்சி.